Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோ மெயினாக யாருக்காக அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்காக, அதாவது 12th படித்து முடிச்சுட்டு டைரெக்டாக நீட் எக்ஸாம் கொடுக்க போகிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா, ஹவு டு பேலன்ஸ் நீட் அண்ட் போர்ட்ஸ், இதை தான் பார்க்க போகிறோம். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறது ஈஸியா இல்லை கஷ்டமா, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போது சில கொஷின்ஸ் மூலமா நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். இஸ் நீட் அண்ட் போர்ட்ஸ் த சேம்? இஸ் நீட் அண்ட் போர்ட்ஸ் த சேம் அப்படின்னா, சிலபஸ் சேமா இருந்தாலும் கூட படிக்கிற மெத்தடாலஜி டிஃபர்ஸ் அலாட். நீட்டுக்கு நம்ம எம்சிக்யூஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பேராகிராஃப்ஸ் டுகெதரா, பேஜஸ் டுகெதரா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீட்ல இருக்காது, ஆனால் போர்ட்ஸில் இருக்கும். போர்ட்ஸில் எப்படி நம்ம ஒரு ஆன்சரை கொடுக்குறோம், எந்த மாதிரியான நரேஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் தான் போர்ட்ஸில் பார்ப்பாங்க. ஆனால் நீட்டில் அப்படி இருக்காது. நீட் எம்சிக்யூஸ் கான்செப்ட் நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் பேச போகுது. போர்ட்ஸில் கொஞ்சம் கான்செப்ட் வச்சே நம்ம ஓன் ஸ்டோரியை நரேட் பண்ணி போர்டை பாஸ் பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் நீட்டுங்கிறது அப்படி கிடையாது. நீட்டுக்கு நமக்கு ஆக்யூரேட் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபிங்கர் டிப்பில் அந்த கான்செப்ட் இருக்கணும். கான்செப்ட் கிரிப் நல்லா இருக்கணும். கான்செப்ட் கிளாரிட்டியும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நீட்டை கிளியர் பண்ணி வர முடியும். போர்ட்ஸ் அண்ட் நீட் இஸ் நாட் தி சேம். எது சேம்னா கான்செப்ட் சேமாக இருக்கும், பட் லெவல் ஆஃப் மெத்தடாலஜி ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் அட் ஆல் தி சேம். ஓகேவா? இப்போ நான் போர்ட் படிச்சுட்டே நீட்டும் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாதான் நீட் கிளியர் பண்ணி நமக்கு கேட்குற காலேஜஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஷின் பார்த்தலாம். வென் ஷுட் வி ப்ரிப்பேர் ஃபார் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, சிலபஸ் ரெண்டு இதுக்குமே ஒன்று தான். நீங்கள் இப்போ படிக்கிறது வில் கேரி டு போர்ட்ஸ் அண்ட் நீட்டுக்கு படிக்கிறது வில் கேரி டு போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ்க்கு படிக்கிறது வில் கேரி டு நீட். ஓகேவா? இப்போ நான் எப்போ படிக்கணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இப்போ படிக்கிறதே போர்டுக்கும் சேர்த்து தான் படிக்கிறீங்க, நீட்டுக்கும் சேர்த்து தான் படிக்கிறீங்க. இது யாருக்குன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலபஸ் ஒன்றா தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ போர்ட்ஸுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த கான்செப்டை புரிஞ்சு படிங்க. போர்ட்ஸுக்கு படிக்கிற மாதிரியே படித்தாலும் ஓகே தான். கான்செப்டை புரிஞ்சு படிங்க. அது நீட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? நான் நீட்டுக்கு படிக்கிறேன், எம்சிக்யூஸ் படிக்கிறேன் அப்படிங்கன்னா கூட ஃபைன். அது போர்ட்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். மேனேஜபிள் லெவல்ஸில் தான் வைக்கும். ஓகேவா? இது மாதிரி நீட்டுக்கு மட்டும் படித்தாலும் போர்ட்ஸை மேனேஜ் தான் பண்ண முடியும், போர்ட்ஸ்க்கு மட்டும் படித்தாலும் நீட்டை மேனேஜ் தான் பண்ண முடியும். ரெண்டு இதுக்கும் நம்ம செப்பரேட்டாக ஃபுல்ஃபில்டாக படித்தா மட்டும்தான் ரெண்டுலேயுமே மாஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நான் போர்ட்ஸை எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்ட்ஸ் நெருங்கும் போது லைக் 3 months பிஃபோர் ஜான்வரியில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்போனா, நான் புதுசாக புக்கை அப்போ தான் ஜான்வரியில் தான் ஓப்பன் பண்ணுவேன். எனக்கு இப்போ படித்தா மறந்துடும், நான் ஒரே மாதத்தில் ஒபாமா ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். புரியுதா? இப்போ நீங்க கான்செப்ட் இப்பவே படிக்கணும். கான்செப்ட் வில் பி ஃபார் போத் நீட் அண்ட் போர்ட்ஸுக்கு கான்செப்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்க போகுது. கான்செப்ட் எதுக்கும் மாற போகிறது கிடையாது. நீங்கள் கான்செப்ட் இப்போ படிச்சிட்டீங்க அப்படின்னா போர்டோட ப்ரிப்பரேஷனை ஜானில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பேராகிராஃப்ஸாக ரைட் பண்ணுறது, பேப்பர் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான பேட்டர்னில் கொஷின் கேட்கலாம், அந்த மாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதை ஜான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜான்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஆர் ஃபெப் டு மார்ச் வரைக்கும் நீங்கள் போர்ட் பேட்டர்னில் எக்ஸாம்ஸ் சாம்பிள் பேப்பர்ஸ் அந்த மாதிரி சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது போர்ட்ஸுக்கு. நீட்டுக்கு நான் எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்? நீட்டுக்கு நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணாதான் முடியும். ஜூலை இருக்கா, ஜூலை டு டிசம்பர் உங்கள் ஃபுல் பொட்டென்ஷியலையும் நீங்கள் நீட்டுக்கு கொடுத்து நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணணும். இப்போது கான்செப்ட் எல்லாத்துலேயுமே கிளியராக இருக்கணும். புதுசாக எதையும் படிக்க போகிறேன் அப்படிங்கிற இதே இருக்கக்கூடாது. என்னெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை டிசம்பருக்குள்ளே முடிச்சிடணும். ஜான்வரியிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். போர்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மார்ச்சில் போர்டு முடிஞ்சிடும், நான் ஏப்ரல் டு மே, ஏப்ரல் மாதம் மட்டும் இருந்து படித்து நீட் கிளியர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்காது.
அப்போ நீங்க இப்போ நீங்க 100% குடுக்குறீங்கன்னா, அப்போ நீங்க 1000% குடுத்தா தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். நீட்ட சால்வ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ நீட்டோட எம்சிக்யூஸ் இப்போ நீட் பேட்டர்ன்ல எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. கான்செப்ட் ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே சேம் தான். நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் தான் மாறப்போது. அந்த கொஸ்டின் பேட்டர்னுக்கு இப்போ நீட்டுக்கு சால்வ் பண்ணி பாருங்க. ஜான் ஸ்டார்ட் ஆகும்போது போர்ட்ஸ்க்கு சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்போ நீட் அண்ட் போர்ட்ஸ் 2மே உங்களால மாஸ்டர் பண்ண முடியும். வாட் ஷுட் வி கான்சென்ட்ரேட் த மோஸ்ட்? இந்த கொஷின் நெறைய பேருக்கு இருக்கு. இதுல 2 இதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுக்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இதுக்கு கம்மியா கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா கான்செப்ட் சேமா தான் இருக்க போது. நீங்க போர்ட்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா, அது கண்டிப்பா நீட்க்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போது. நீட்டுக்கு படிக்கிறீங்கன்னா, அதுவும் போர்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போது. ஆனா வந்து எனக்கு வந்து நீட் மட்டும் தான் ஒரே ஆம்பிஷன். நான் டாக்டரா மட்டும் தான் ஆகப்போறேன். நீட்ட நான் செகண்ட் சான்ஸா வைக்கல. அதான் என்னோட பிரைமரி சாய்ஸ் அப்படின்னு நெனைக்கிறவங்க, நீட்டுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு இன்ஜினியரிங்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு போர்ட் மார்க் முக்கியம் இல்ல. எனக்கு நீட் மட்டும் போதும். நான் கவர்மெண்ட் காலேஜ்ல தான் போவேன் அப்படின்னு நெனைக்கிறவங்க, நீட்டுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஃபுல் பொட்டன்ஷியல குடுங்க. ஓகேவா? இப்போ ஹவ் டூ பேலன்ஸ் போத் அதுதான் நான் சொன்ன மாதிரி. கான்செப்ட் ஒண்ணு தான். நீங்க படிக்கிற அந்த பீரியட் மேட்டர்ஸ் அ லாட். இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ படிக்கிறது நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுமா? போர்ட்ஸ்க்கு எப்போ படிக்கணும்? அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அத ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. பிளான் பண்ணி செவுத்துல ஒட்டி வச்சுட்டு, சும்மா படுத்து உறங்குனா ஒண்ணும் நடக்காது. அத ஃபாலோ பண்ணா மட்டும் தான் முடியும். ஓகேவா? ஃபாலோ பண்ணுங்க. பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாலோ பண்ணணும். அத எக்ஸிக்யூட் பண்ணணும். அ ஓகேவா? இது பண்ணீங்கனாலே போர்ட்ஸ் அண்ட் நீட் ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். பிரைட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸி தான். கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஆ இவ்வளோதான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. கன்சிஸ்டன்சிய மெயின்டெயின் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். ஒரு நாள் படிச்சுட்டு 10 நாள் படிக்க மாட்டேன் அப்டின்னா, அது நோ யூஸ். நான் ஒரு நாள் 24 மணி நேரமும் படிப்பேன். அடுத்த 10 நாளைக்கு படிக்கவே மாட்டேன் அப்டிங்கிறது வேஸ்ட்டு. ஸோ டெய்லி ஒரு 3 மணி நேரம் படிச்சாலும் சீரியஸ்னஸோட சின்சியரா படிங்க. ஈஸியா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஆ இதுதான் ஹவ் டு பேலன்ஸ். இது ஃப்ரெஷர்ஸ்க்கான வீடியோ. ரிப்பீட்டர்ஸ் ஃபுல்லாவே நீட்டுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீட் 2026 உங்க எல்லாருக்கும் நல்ல இயரா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ.